ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வாங்க இப்போ எக் பப்ஸ் செய்யலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? மாவு நல்லா ஊற வச்ச மாவு நல்லா ஒரு அரை மணி நேரத்துக்கு மாவு போயிட்டு வைக்கணுங்க. மைதா மாவு போட்டுங்க. நான் வந்து அது போயிட்டு அந்த உள்ள வைக்க தேவையான பூர்ணெல்லாம் ரெடி பண்ணிட்டேங்க. இது எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இருங்க, அப்லோட் பண்ணுறேன். வாங்க இப்போ நம்ம பூர்ணம் ரெடி பண்ணலாம். அடுப்பத்து வச்சு கடாய் நல்லா காஞ்ச பிறகு எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் நல்லா சூடாகிட்ட பிறகு நம்ம சிறு கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் வீட்டில் பச்சை கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் இருந்தால் போடுங்க. இஞ்சி பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்குங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு. அதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ தக்காளி தேவை தக்காளி திட்டமாக போடுங்க. அதுக்கு முன்னாடி மைதா மாவு, கொஞ்சம் லைட்டாக சால்ட்டு, சோட்டா மாவு, எண்ணெய் டால்டா போட்டு நல்லா பெஞ்சு ஒரு ½ அன் ஹவர் நல்லா ஊறட்டங்க வச்சுருங்க. அதுக்கப்புறம் வெங்காயம்லாம் நல்லா செவந்த பிறகு மிளகாத்தூள், உப்பு, சிக்கன் ஆச்சி மசாலா இருக்குது இல்லைங்க, அது லைட்டாக போடுங்க. நல்லா வாசனையாக இருக்குங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டுங்க. நல்லா வதக்கி விடுங்க. நல்லா அந்த பச்சை வாசனைலாம் போயிடணுங்க. அந்த மிளகாத்தூள் வாசனைலாம் போயிட்ட பிறகு முட்டை வேக வச்சு எடுத்து நல்லா உரித்து வச்சுக்கலாங்க. அரிஞ்சு வச்சுக்கின்னு இந்த பாருங்க இப்போ ரெடி ஆகிடுச்சு. போடணும் இறக்கிட்டு நல்லா ஆற வச்சிடலாங்க. அதுக்கப்புறம் முட்டை வேக வச்சு எடுத்து ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டாங்க. ஓகே, எங்கள் வீட்டுக்காரர் கல்லில் நல்லா தேய்க்கு வாட்ட போடும். சப்பாத்தி கல்லில் வாட்டப்படாது சார். நான் தேய்க்கிறேன். கொஞ்சம் டால்டா போட்டு மாவு பெஞ்சிக்கோங்க. அப்போ தான் நல்லா முறமாறு போடுங்க. முட்டை இருந்தால் முட்டை வாங்கி ஒரு பச்சை முட்டை மேலே தேய்க்கணுங்க. பச்சை முட்டை வீட்டில் காலியாகிடுச்சிங்க. எந்தது வேச்சிட்டேன். அதனால் மேலே அந்த முறமாறு போகோம் டால்டா லைட்டாக தேய்க்கணும். இல்லைங்க, உங்களுக்கு ஒன்று செஞ்சு காமிக்கிறேன். இப்போ மடிக்கூடாதுங்க. இப்போ இதுமாரி மாவு தட்டிட்டோமா, இந்த மாவு லைட்டாக டால்டா போடுங்க. டால்டா ஆட் பண்ணி நல்லா இவருங்க எல்லாம் தள்ளிக்கின்னு லைட்டாக மாவு போட்டு லைட்டாக இது ஒரு 4 மடிப்பு மடித்து அதுக்கப்புறம் மறுபடியும் தேய்ச்சா நல்லா நல்லா அந்த இது இப்படி பண்ணிவிட்டு இப்போ தேய்க்கிறேங்க. அவனில் தாங்க செய்ய போகிறோம். அவன் ஒரு இப்போ வெறி ஹீட்டில் கொஞ்சம் ஆன் பண்ணி வச்சுருந்தேங்க. ஆன் பண்ணிட்டீங்களாங்க? இதை பண்ணிட்டு வரேன். நம்ம தேய்க்கிறது பண்ணிடலாம். இது இந்த சப்பாத்தி கல் தான் அந்த இதில் தான் நல்லா வாட்ட போகுது. இந்த பூரி கட்டையில் வாட்டே பண்ணுங்க. இந்த கட்டை நல்லா கனமாக இல்லையாங்காட்டி டக்குன்னு ஆடுது. நல்லா வெயிட்டாக வாங்க சொன்னால் கிணமே இல்லாதாங்கிட்ட இது மாதிரி பூரி கட்டை வாங்க. நல்லா தேய்ச்சிக்குங்க. நல்லா சதுரமாக இருந்தால் நல்லா வாட்டப்படுங்க. சதுரமாக இருக்கணும். சதுரமாக கூட நம்ம வேணா கத்தி எடுத்து சதுரமாக வைக்கலாங்க. அப்படியா செய்யுது? ஆமாம், கத்தி எடுத்து நம்ம வேணா அதை சதுரமாக கட் பண்ணிக்கலாங்க. சரி, நம்ம வீட்டுக்கு தானே சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொன்னேன்னா உங்களுக்கு விட்டுடலாங்க. நான் விட்டுடுறேங்க. சதுரமாக வேணாம், மாவு வேஸ்ட்டாக போய்டும். இப்போ வைக்கலாம் வாங்க. இப்போ லைட்டாக பாருங்க, நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போடணும். அப்புறம் ஒரு எக்கு போட்டு இல்லை பாருங்க, தண்ணி ரெடியாக வச்சுங்கிற பாருங்க. இப்போ ஒரு மடிங்க. லைட்டாக இங்கே தண்ணி வைங்க. தண்ணி மேலே வச்சு தான் நல்லா ஒட்டுங்க மைதா மாவு. ஒட்டிட்டு அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் தண்ணி வச்சு இப்படி ஒட்டுங்க. இப்படி ஒட்டுங்க. பாருங்க, அவ்வளோதாங்க. மச்சிட்டோமா. இது மேலே டால்டா லைட்டாக எக்கு இருந்தால் எக்கு போட்டு தேய்ங்க. எக்கு வீட்டில் இல்லாதனால நான் இந்த டால்டா தேய்க்கிறேங்க. எக்கு தேய்ச்சா இன்னும் நல்லா இது சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. இதேமாரியே எல்லா பப்ஸும் நாங்கள் செஞ்சு எடுத்துக்கணும். அவனில் வைக்க சொல்ல பார்க்கலாமா? கரெக்டாங்க. நீ தேய்ங்க இப்போ தேய்க்கிறவெல்லாம் எங்கள் வீட்டுக்காரர் தான். கொஞ்சம் எப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணி தேங்க. அந்த தட்டில் வச்சுருங்க. பாருங்க,
இல்லை அங்கே போயிட்டு காசு கண்ணில் தேய்ச்சிடலாமா கடகண்ணு கொஞ்சம் தான் இந்த மாவு கொஞ்சம் கெட்ட பிடிச்சிட்டா எல்லா மாவும் நம்ம எத்தனை கொண்டாவது பிழிஞ்சு வச்சுக்கலாங்க. ரொம்ப அளவு மீறி மாவு எடுத்துட்டா அப்படியே உள்ளே போய் முறப்பாக இருக்குங்க. 1 2 3 4 5 6 அவ்வளோதாங்க. மாவு கரெக்டாக பங்கு தட்டுங்க. பெருசாக இருந்தாலும் இருந்து ஒரு வேஸ்ட் ஆகணும்ல, அதனால கிராமத்துக்கெல்லாம் ஒரு பாயமை சொல்லுவாங்க, பாயா பார்த்து பசு வாயிலும், அதனால பெருசு பெருசாக ஊற்றிக்கலாங்க. அப்படின்னா பாயா பார்த்து பசு வாயிலாம் அப்படின்னா அர்த்தம்னா இப்போ வந்து மாடு வந்து பட்டினியாகவே இருக்கலாங்க. இப்போ நம்ம சாதம் வெடிக்கிற தண்ணியெல்லாம் டால்டா போட்டு இப்போ சாதம் வெடிக்கிற தண்ணியெல்லாம் நம்ம வந்து வேஸ்ட் பண்ணி கீழெல்லாம் ஊற்றலாங்க. அதுக்கு சொல்கிற பயமொழி தாங்க பாயா பார்த்து பசுவாங்க. அதெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுவோம் தெரியுமா, அதுக்குன்னு ஒரு பக்கெட்டு வச்சு ஊற்றி வச்சு மாட்டுக்கு வைப்போம். ஆனால் அதில் தான் சத்து அதிகமாக இருக்குது. சோறு வச்சு தண்ணி, சோறு அரிசிக்கிற தண்ணி தான். எப்படிங்க இப்படி ஒரு மதிப்பு, இப்படி ஒரு மதிப்பு, அதெல்லாம் ஒரு 4 மதிப்பு மடிங்க. இப்படி ஒன்று, இப்படி ஒன்று. நீ ஃபஸ்ட்டு நீ வந்து பிஸ்கட் கடையில் வேலைக்கு போய்க்கிறியா, அந்த பிஸ்கட் ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கி வந்துடுறல, நீ பார்த்துருப்பேன். நானாச்சு வீட்லேயே இருந்தேன். அவ்வளோதாங்க. நல்லா இப்போ மாவு போட்டு தெரியும். அவ்வளோதாங்க. இப்போ நான் ஃபுல்லாக பிடிச்சிட்டு பிறகு அதுக்கப்புறம் காமிக்கிறேன் வாங்க. எக் பப்ஸ் ஃபுல்லாக நல்லா தேஞ்சிட்டோங்க. லைட்டாக இந்த தட்டு தாங்க அவனில் வைக்க போகிறோங்க. அதுலேயே கொடுத்து தட்டுதாங்க. லைட்டாக டால்டா நம்ம வீட்டில் ஆகுது எண்ணெய் இதெல்லாம் ஆட் பண்ணிங்க. எல்லாம் கொஞ்சம் ஒட்டாத இருக்கும், வேறு ஒன்றும் இல்லைங்க. லைட்டாக ரொம்ப வேணாங்க. லைட்டாக கடைக்கிட்டு இதில் அடிக்கிட்டு நாங்கள் இப்போ அவன் வந்து ஆன் பண்ணி வச்சுட்டு இருக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் ஆனில் இருக்கணும். இப்போ போய் அப்படியே வைக்கலாம் வாங்க. மொத்தம் அடிக்கிட்டு வாங்க. எடுத்துகிட்டு போய் இப்போ வைக்கலாம். அவன் வந்து ஆன் பண்ணிட்டுக்கிறேங்க. லைட்டாக சூடு ஏட்டங்க. இப்போ சூடு ஏற்ற பிறகு தான் நம்ம உள்ளே வச்சு நம்ம வந்து டைம் ஃபிட் பண்ண போகிறோம். இந்த இது பாருங்கள், நம்மளுக்கு 1/2 hour வேணும்னா 1/2 hour. இந்த பட்டனு வந்து நல்லா காற்று அடித்து நான் எல்லா பக்கம் வேவத்துங்க. ஒரு டைம் நம்ம ஃபுல் வீடியோ எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேங்க. இப்போ வாங்க, லைட் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அவன்லேருந்து எக் பப்ஸ் எல்லாம் உள்ளே வைக்கலாம். இதாங்க கரண்டிங்க. கரண்டி சூடாக இருக்கும், அதனால் இது பாருங்க. உள்ளே வச்சுட்டோமா. இப்போ டோர் மூடிட்டு இப்போ வந்து டைம் வைக்கலாம் வாங்க. இப்போ வாங்க. இப்போ வந்து டைம் வந்து நம்ம வந்து எவ்வளோ நேரம், ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் வச்சுக்கிறேங்க. அதுக்கப்புறம் இது எல்லா பக்கம் வேகத்துக்குங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு இது வந்து 4 பக்கம் காற்று அடிக்கிறது சொல்கிறாங்க. இது ஆன் பண்ணிக்கலாங்க. கரெக்டாக 25 நிமிஷம் பொறுத்து தானாக ஆஃப் ஆகிடுங்க. அப்போ எடுத்து சாப்பிட்லாங்க. வாங்க. இப்போ நம்ம பப்ஸ் எல்லாம் அவனில் வச்சுட்டோமா. வச்சுட்டு பிறகு தானாக வந்து அதுவும் ஆஃப் ஆகிடுங்க. லைட் வந்து ஆஃப் ஆகி பாருங்கள். இப்போ வாங்க. இப்போ நம்ம எக் பப் செஞ்சிடலாங்க. நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ எடுங்க. இப்போ பற்றிக்கும் பார்த்து பத்திரமா எடுங்க. அது ஒரு கரண்டி இருக்குங்க. கரண்டியில் தாங்க எடுக்கணும். அது கம்மிங்க. இது பாருங்கள், இந்தமாரி கரண்டியில் தாங்க வெளியே பார்த்து பத்திரமா எடுக்கணுங்க. மேலே நான் முட்டை போட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஷைனிங்காக இருந்திருக்கும். முட்டை தடவாதனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக லைட்டாக இருக்குது. அவ்வளோதாங்க. சுவையான எக் பப்ஸ் ரெடி. வாங்க சாப்பிடலாம். அந்த ஸ்டூலில் தான் வச்சுருங்க.
அவ்வளோதாங்க, இப்போ சாப்பிட வேண்டியதுதான்.